ஏஐ பற்றி கேள்விப்படாத ஆளே இன்றைக்கி இல்லை. அந்த அளவுக்கு ஏஐ வந்து ரொம்ப பாப்புலராக இன்றைக்கி ஆகிடுச்சு. எந்த ஃபீல்டு எடுத்தாலும் ஃப்யூச்சரில் ஏஐ தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரியும். ஆனால் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன, எப்படி இது ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க, அண்ட் தென் ஏஐயில் என்ன டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் இருக்குது, அது நம்மளோட கரியர்ஸ்க்கு எப்படி யூஸ் ஆக போகுது, இதை பற்றிலாம் தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லும் போது நமக்கு தெரியுது இது ஒரு ஹியூமன் இன்டெலிஜென்ஸ்லேருந்து ஒரு டூப்ளிகேட் பண்ண டெக்னாலஜி தான் சொல்லிட்டு. ஸோ இந்த ஹியூமன் இன்டெலிஜென்ஸ்ன்றது என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம லேர்ன் பண்ணணும். அதை பேஸ் பண்ணி தான் நம்மளால் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை லேர்ன் பண்ண முடியும். ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா 3 மெயின் பார்ட்ஸ் இருக்குது. அதாவது இன்புட், ப்ராசஸர் அண்ட் அவுட்புட். இன்புட் என்னென்னா ஹியூமனுக்கு வந்து நம்ம இமேஜஸ் அண்ட் விஷுவல்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு வந்து இன்புட்டாக வருது. ஒரு ஆடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட காதுக்கு வந்து இன்புட்டாக வருது. அண்ட் தென் இந்த ஸ்மெல்ஸ் எல்லாமே வந்து நம்ம நோஸ் மூலிமா வந்து இன்புட்டாக வருது. அண்ட் டேஸ்ட் எல்லாமே வந்து நம்ம டங்க் மூலிமா நம்மளுக்கு இன்புட்டாக வருது. ஸோ இந்த மாதிரி ஹியூமன் பாடிக்கு வந்து இமேஜஸ், ஆடியோ, ஸ்மெல், டேஸ்ட் இது எல்லாமே வந்து ஒரு ஹியூமன் பாடிக்கு இன்புட்டாக வருது. இது எல்லாமே ப்ராசஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் நம்ம உடம்புல எதுன்னா பிரெயின். இந்த பிரெயின் தான் வரக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து ப்ராசஸ் பண்ணக்கூடியதான் நம்ம ஹியூமன் பாடியில் இருக்குது. அண்ட் தென் அவுட்புட் பார்ட். நம்ம பாடியில் அவுட்புட் பார்ட் என்னென்னா வந்து நம்மளால் ஒரு விஷயத்தை கிளாஸிஃபை பண்ண முடியும், ப்ரிடிக்ட் பண்ண முடியும், ஸ்பீச் மூலிமா வந்து அதை பேச முடியும், ஒரு ஆக்ஷன் மூலிமா வந்து நம்மளால் விஷயம் பண்ண முடியும். இது எல்லாமே தான் வந்து ஒரு ஹியூமன் பாடிக்கு அவுட்புட் ஆக்ஷன் சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக நம்ம இதை புரிஞ்சுக்கணும்னா ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட டேபிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பென் இருக்குது. இந்த பெண்ணை நான் வந்து எடுக்கணும் அப்படின்னா நம்மளோட ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் பார்த்தீங்கன்னா, என்னோட கண் வந்து ஐஸ் வந்து பார்த்திங்கன்றப்ப இந்த பென் வந்து பார்க்கணும். இதுதான் இன்புட். இதை பார்த்துட்டு பிரெயினுக்கு இது சிக்னல் சென்ட் பண்ணது. லைக் பிரெயின் வந்து பார்த்திங்கன்றப்ப வந்து இதை எப்படி எடுக்கணும் ப்ராசஸ் பண்ணிவிட்டு என்னோட ஹேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்றப்ப சிக்னல் கொடுக்குது. இந்த ஹேண்டு மூலிமா என்னால் வந்து ஒரு பெண்ணை எடுக்க முடியுது. ஸோ தட் இன்புட், ப்ராசஸர், அவுட்புட் இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஏன்னா டெக்னிக்கலாக இதை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹியூமன் பாடி மேடப் ஆஃப் நியூரான்ஸ் சொல்லுவாங்க. நம்ம உடம்பு ஃபுல்லே நியூரான்ஸ் வந்து இருக்கும். ஸோ நம்ம பிரெயின் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் பண்ணுதுன்னா அதை எப்படி ஒரு அவுட்புட் ஆக்டிவிட்டியை மேக் பண்ணுதுன்னா என் பிரெயின்லேருந்து என் ஹேண்ட் வரைக்கும் ஃபுல்லாக ஆல்ரெடி நியூரான்ஸ் வந்து இருக்க போகுது. வந்து இந்த நியூரான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நெட்வொர்க் மாதிரி செயின் மாதிரி கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இந்த பிரெயின் இந்த நியூரான்ஸ் நெட்வொர்க் மூலிமா தான் வந்து என்ன பண்ணணும் இந்த ஹேண்டுன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணும். ஸோ தட் இந்த இன்ஃபர்மேஷன் பிரெயின்லேருந்து ஹேண்டுக்கு ஒரு நியூரல் நெட்வொர்க் மாதிரி கனெக்ட் ஆகிட்டு வந்து கம்யூனிகேட் ஆகிட்டு ஹேண்டால் ஒரு ஆக்ஷன் பண்ண முடியுது. ஸோ இப்படி தான் ஒரு ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் வந்து இந்த இன்புட், அவுட்புட் அண்ட் ப்ராசஸர் இந்த மூணுத்தையும் கம்பைன் பண்ணி எனி ஆக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்றப்ப வந்து நம்மளால் பண்ண முடியுது. அண்ட் தென் ஸ்டார்டிங்கில் வீடியோவில் சொன்ன மாதிரி ஏஐயில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கரியர் ஃபீல்ட்ஸ் இருக்குது. இந்த கரியர் ஃபீல்ட்ஸோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா வந்து இந்த ஒரு ஃபீல்டும் வந்து ஹியூமனோட அவுட்புட் ஆக்டிவிட்டி இருக்குங்களே, நம்ம ஜென்ரேட் பண்ணுறது, ப்ரிடிக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி அவுட்புட் ஆக்டிவிட்டி பேஸ் பண்ணி தான் ஒரு ஃபீல்டும் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இந்த ஒரு ஃபீல்டும் வந்து என்ன, அண்ட் தென் அதை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெஷின் லேர்னிங். இந்த மெஷின் லேர்னிங் என்னென்னா ஹியூமன் எப்படி வந்து நம்மளுக்கு ஏஜ் ஆக நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண தப்பெல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்றப்ப வந்து நம்ம மிஸ்டேக் கரெக்ட் பண்ணிவிட்டு நம்ம எவால்வ் ஆகிட்டே இருக்கோமோ இதேமாதிரி ரெப்ளிகேட் பண்ணுற விஷயம் தான் வந்து மெஷின் லேர்னிங். அண்ட் இந்த மெஷின் லேர்னிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லைட் வெயிட்டான டேட்டாக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. யூஸ்வலாக டெக்ஸ்ட் பேஸ் பண்ணி டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 பேஷண்ட்ஸோட ஹார்ட் டிசீஸ் இருக்க டேட்டா நம்மக்கிட்ட இருக்க வச்சுக்கோங்க. இந்த பேஷண்ட்டோட பிபி என்ன, ஹார்ட் ரேட் என்ன, சுகர் லெவல் என்ன, இந்த மாதிரி ஹார்ட் டிசீஸ் இருக்க பேஷண்ட்ஸோட வந்து ஒரு டேட்டாவும் ஹார்ட் டிசீஸ் இல்லாத பேஷண்ட் ஒரு 100 பேர் டேட்டாவும் ரெண்டுமே வச்சுக்கிட்டு இதை ஒரு மாடலுக்கு கொடுத்து ட்ரெயின் ஆகிட்டு நம்ம ஒரு இன்புட் கொடுத்தா இந்த பர்சனுக்கு டிசீஸ் இருக்கா இல்லையா, ஹார்ட் டிசீஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி அப்ளிகேஷன் எல்லாமே மெஷின் லேர்னிங்கில் யூஸ்வலாக பண்ணுவாங்க. அண்ட் தென் செகண்ட் வந்து டீப் லேர்னிங். ஸோ மெஷின் லேர்னிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 12th கிளாஸ் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கலாம். டீப் லேர்னிங் வந்து ஒரு மெடிக்கல் டாக்டர் நீங்கள் நினச்சிக்கலாம். 12th கிளாஸ் ஸ்டூடெண்ட் வந்து பயாலஜி படிப்பாங்க. ஒரு பேசிக் லெவல் ப்ராப்ளம், பேசிக் லெவல் விஷயம் தான் அவங்களை சால்வ் பண்ண முடியும். பட் ஒரு டீப்பான ப்ராப்ளம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிடி ஸ்கேன்ஸ் இமேஜெலாம் வச்சு லங் கேன்சரை நான் கண்டுபிடிக்கணும், ஒரு எம்ஆர்ஐ இமேஜஸ்லாம் வச்சுக்கிட்டு நான் ஒரு பிரெயின் டியூமரை செக்மெண்ட் பண்ணணும், இந்த மாதிரி டீப் லெவலான ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் தென் ஒரு பிக்கர் டேட்டாலாம் இருக்குது. இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்களுக்குலாம் வந்து யூஸ் ஆகக்கூடியதான் வந்து டீப் லேர்னிங். அண்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ். இது என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்கிட்ட ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட 10 இயர்ஸ் இந்த சூப்பர் மார்க்கெட்டோட எல்லா டேட்டா இருக்குன்னா வந்து டேட்டா சயின்ஸ் என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஃபிச் பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எந்த டேட்லலாம் எனக்கு அதிகமாக சேல் ஆகிடுச்சு, எந்த டேட்லலாம் எனக்கு லாஸ் ஆகிடுச்சு, எந்த இன்வென்ட்ரி ஐட்டம்லாம் வந்து நிறைய வேஸ்டேஜ் நடக்குது, இந்த மாதிரி ஒரு விஷயத்துலேயும் எனக்கு என்னென்ன யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் என்னோட பிஸ்னஸ் க்ரோத் யூஸ் ஆகுமோ இது எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு இருக்கிற டேட்டாவில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய வந்து ஃபீல்டு தான் வந்து டேட்டா சயின்ஸ். அண்ட் தென் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா NLP, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் சொல்லுவாங்க. ஒரு ஹியூமன்
எப்படி ஒரு லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, எப்படி லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறாங்க, ஒரு வேர்ட் சென்டென்ஸ் பேசும்போது எப்படி ஒரு மிஸ்ஸிங் வேர்டு நெக்ஸ்ட் வேர்டெல்லாம் ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க, எப்படி கிராமரில் கரெக்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி லாங்குவேஜ் பேஸ் பண்ணி என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ நம்ம ஈவென்ட் பண்ணுறோமோ இது எல்லாமே அப்படியே ரெப்ளிகேட் பண்ணக்கூடிய அந்த ஃபீல்டு தான் வந்து NLPன்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் ஃபிஃப்த் வந்து கம்ப்யூட்டர் விஷன். ஒரு ஹியூமன் எப்படி ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறாங்க, அதை எப்படி லொக்கேட் பண்ணுறாங்கன்ற விஷயம் தான் மெயினாக கம்ப்யூட்டர் விஷனு. ஃபார் எக்ஸாம்பிள் கேமரா எங்கே இருக்குது, இந்த பர்சன் எங்கே இருக்கிறாங்க, வந்து ஒரு ஆப்ஜெக்ட் எங்கே இருக்காங்க அவங்களை கரெக்டாக எக்ஸாக்டாக லொக்கேட் பண்ணி அவங்களை எக்ஸாக்டாக நம்ம ட்ராக் பண்ணுறோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி லொக்கேட் பண்ணுறது, ஒரு ஆப்ஜெக்ட்டை ட்ராக் பண்ணுறது, ஒரு ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ணுறது, ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபேஷியல் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது, இதெல்லாம் கம்ப்யூட்டர் விஷன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பேங்க் லாக்கர் இருக்குது, பேங்க் லாக்கர் கிட்ட மட்டும் ஒரு பர்சன் போனால் நம்ம அலர்ட் வரணும். ஆனால் பக்கத்து இடத்துல எங்கே போனாலும் அலர்ட் வேணாம்னா வந்து நம்ம அந்த பர்சனை ட்ராக் பண்ணி அந்த லாக்கர் கிட்ட போனாங்களா இல்லையான்னு ட்ராக் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் நம்ம கண்டிப்பாக பண்ணணும்ல. ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஹியூமன் ட்ராக் பண்ணி இருக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷனும் பார்த்தீங்கன்றப்ப வந்து இந்த கம்ப்யூட்டர் விஷயம் வந்து அடங்கும். அண்ட் தென் லாஸ்ட் 6th மேஜர் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டிவ் ஏஐ. இப்போ பார்த்தீங்கன்னா ஏஐனால பிரம்மாண்டமான இமேஜஸ், பிரம்மாண்டமான வீடியோஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராகவே ஜென்ரேட் பண்ண முடியுது. அண்ட் தென் நீங்கள் ஒரு இமெயில் எனக்கு எழுதி கொடு, லைக் ஒரு எஸ்ஏ எழுதி கொடுன்னு சொல்லிட்டு என்ன விதமான நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பேஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ண சொல்லலாம், இதெல்லாம் ஜென்ரேட் பண்ண முடியுது. இந்த மாதிரி ஏஐ என்னென்ன விஷயம்லாம் நம்மளுக்கு இன்றைக்கி ஜென்ரேட் பண்ணி கொடுக்குற விஷயங்களோ இது எல்லாமே ஜென்ரேட்டிவ் ஏஐ ஃபீல்டில் வந்து அடங்கும். ஸோ இதுதான் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு ஈஸியான வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் தென் அதில் என்னென்ன மேஜர் ஃபீல்ட்ஸ் இருக்கும் வந்து அதோட ஈஸியான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இதுதான். அண்ட் தென் என்னோட நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஈச் ஃபீல்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், இந்த எல்லா ஃபீல்டும் நான் ரொம்ப டீப்பாக வந்து கவர் பண்ண போகிறேன். கம்ப்ளீட் ரோட் மேப் சொல்லலாம். ஒரு ஃபீல்டு எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அந்த ஃபீல்டு வந்து லைக் எவால்வ் ஆகும்போது என்னென்ன இன்னோவேஷன் நடந்தது, அந்த இன்னோவேஷனில் என்னென்ன சேலஞ்சஸ்லாம் இருந்தது, இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணிட்டு வந்தாங்க, இன்னைக்கு டேட்டில் வந்து அந்தந்த ஃபீல்டில் என்ன விதமான எக்ஸாக்ட் டெக்னிக்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்றப்ப கேம் சேஞ்சிங் பண்ணிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஃபீல்டும் டீப் ரோட் மேப் வந்து நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.